கோதுமை மாவில் இவ்வளோ சாஃப்டாக டேஸ்ட்டாக ஒரு புட்டா அப்படின்னு நீங்கள் கேட்குற அளவுக்கு ஒரு சூப்பரான புட்டு ரெசிபி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுவும் கோதுமை மாவில் செஞ்ச புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா வறுப்பட்டது இதில் ஒரு சூப்பரான மணமும் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாகவும் இருக்கும் கோதுமை மாவு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கோதுமை மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. கோதுமை மாவு நல்லா சூடு ஆறுனதும் இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணும்னா தண்ணி ஊற்றி கூட இதை பிசைஞ்சிக்கலாம், இல்லைனா பால் ஊற்றி பிசைஞ்சா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இன்றைக்கி எந்த பவுலில் கோதுமை மாவு எடுத்தோமோ அந்த பவுலில் 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். பால் எல்லாத்தையும் ஒரே டைமில் நீங்கள் சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா சப்பாத்தி மாவு மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இதை பிசைஞ்சு கட்டி இல்லாமல் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. என்ன தான் மாவை நம்ம நல்லா கட்டி இல்லாமல் பிசைஞ்சாலும் அங்கங்கே சின்ன சின்ன உருண்டைகள் இருக்க தான் செய்யும். அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவில் ஃபஸ்ட்டு பாதி போர்ஷனை சேர்த்து பல்ஸ் மோடில் 2 செகண்ட் விட்டு விட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கட்டிகள்லாம் உடஞ்சி வந்துடும். இதே மாதிரி இன்னும் இருக்கிற ஒரு போர்ஷனையும் அரைச்சிட்டு இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுட்டு நம்ம வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இட்லி தட்டு வச்சு இது மேலே ஒரு இட்லி துணி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற புட்டு மாவில் பாதி மாவு இதில் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மீதி இருக்கிற மாவையும் இது மேலே சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம இட்லி துணி போட்டுருந்தோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் இந்த மாதிரி மடித்து விட்டு மூடி கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்மளுடைய சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான கோதுமை புட்டு ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா ஆவி பறக்க கோதுமை மாவு நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு புட்டு. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தேங்காவையும் புட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த சூட்லேயே உங்களுக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெள்ளை சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளுடைய சூடான சுவையான கோதுமை மாவு புட்டு ரெடி. நான் சொன்ன ரேஷியோவில் நீங்கள் பாலை இது கூட சேர்த்து பிசைஞ்சு எடுத்திங்கன்னா இது ட்ரையே ஆகாது. எவ்வளோ நேரம் ஆனாலும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இந்த கோதுமை மாவு புட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.